அத்தை, இதுதான் நம்ம கோவிலா? ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த காலத்துல வெள்ளைக்காரங்களே இந்த கோயிலை பார்த்து ஆச்சரியப்பட்டதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, யாரு தப்பு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. திருவிழா முடியற வரைக்கும் நம்மள இங்க தானே இருக்க போறோம். அப்ப நீ நிறைய தெரிஞ்சுப்ப. வா. இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அண்ணாமலை அம்மாவே வந்துட்டாங்க. வாங்கய்யா போவோம். வாங்க வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோங்கம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நம்ம சாமி வர வச்சிருக்கு. ஆமாமா, அதுவும் சரிதான். நீங்களா வந்து நம்ம குலதெய்வத்தை பார்க்கதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். திருவிழா ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் ஏதோ போயிட்டு இருந்ததுங்கம்மா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாமா ஒரு புது தைரியம் வந்த மாதிரி இருக்கு. அத்தை, கோயில் ரொம்ப பெருசா இருக்கு. சாமி எங்க இருக்கு? அதோ அந்த கருவறையில தான் நம்ம குலதெய்வம் இருக்கு. அப்ப இப்ப பார்க்க முடியாதா? இல்ல தம்பி, நாளைக்கு கொடி நட்டு காப்பு கட்டும் போது பூஜை நடக்கும், அப்பதான் பார்க்கலாம். ஓ, திருவிழா முடியற வரைக்கும் இங்க தங்கிதான் பூஜை எல்லாம் செய்யணும். அப்ப அடிக்கடி பார்க்கலாம் மாப்ள. இவங்க சொல்றத பார்த்தா பூஜை அப்ப நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலையை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதுக்கு சரியான பிளான் போடணும். வாங்கம்மா, கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க. போங்கப்பா. போங்க வாங்க. என்ன இது, சுவரெல்லாம் அங்கங்க உடைஞ்சிருக்கு. ரொம்ப வருஷமா பராமரிக்கப்படாம இருந்த கோவில்மா, அதான் அங்கங்க இப்படி இருக்குமா. இது எங்க முன்னோர்கள் கட்டின கோயில். இத பாழடைய நான் விட மாட்டேன். கோயிலை மறுசீரமைக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் தரேன். ரொம்ப சந்தோஷமா. திருவிழா முடிஞ்ச கையோட அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க ஐயா. கௌதம், கோயில் சீரமைக்க என்னென்ன தேவையோ அதை கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்க சித்தி. சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வம் கோயில பார்த்த பிறகுதான் அண்ணாமலை முகத்துல புது சந்தோஷமே தெரியுது. இவ்வளவு வருஷமா இந்த கோவில பாதுகாத்து வச்சது நாங்க. இப்ப வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்களா? 12 வருஷமா இந்த கோவில்ல பூஜை திருவிழா எதுவுமே நடத்தாம ஊரே வறட்சியை கிடக்கு. ஊர் மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்பெல்லாம் வந்து எட்டி கூட பார்க்காத நீங்க இப்ப திருவிழானது முதல் மரியாதை வாங்க வந்துட்டீங்களோ? இத பாரு, எங்களை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. இந்த கோயில்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்கு. என்னது உரிமை இருக்கா? என்ன உரிமை இருக்கு? இந்த ஊருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ஊருக்குள்ள கால் வைக்கிற தகுதி உங்க யாருக்கும் இல்ல. புரிஞ்சுதா? மரியாதையா வெளியே போயிடுங்க. ஏப்பா தம்பி, திருவிழா நடக்க போதுன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க ஆசையா வந்தோம், எங்களை வெளியே போக சொல்றீங்க? பின்ன உங்களை நடு கோவில்ல நிக்க வச்சு முதல் மரியாதை கொடுத்து நாங்க கை கட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இந்த கோவிலுக்காகவும் ஊருக்காகவும் கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க தான். எங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஊரை விட்டு பயந்து ஓடுன உங்களுக்கு இல்ல. எங்களை கிளம்ப சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்க கோயில் திருவிழா. இத முடிக்காம நாங்க போக மாட்டோம். என்னது, போக மாட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை நீங்களே போயிடுங்க, இல்ல நாங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். எங்க முடிஞ்சா பண்ணியா பார்க்கலாம். திருவிழால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? வருண், இரு. கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐயா, நான் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க.
கோவிலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான இடம் இல்ல. மக்கள் எல்லாரும் ஒத்துமையா வந்து சாமி கும்பிட்டு மன நிம்மதியோட வந்து போற இடம். இத உனக்கு எனக்குன்னு யாரும் பிரிச்சு பார்க்க முடியாது. இது எங்க அத்தையோட குலதெய்வ கோவில். அவங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க இந்த ஊருக்கு வராம இருக்கலாம், ஆனா அவங்க இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நினைக்காத நாளே இல்ல. இன்னைக்கு கூட இந்த ஊர் நல்லதுக்காக திருவிழா நடக்கணும்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க. வேண்டாங்க ஐயா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் நல்லதுக்காக நடக்க போற திருவிழா இது. இதுல எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்களே போயிடுறோம். சித்தி, அந்த ஆள் சொல்றாருன்னு நீங்களும் நம்ம கிளம்பலாம். நில்லுங்க. ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? இந்த கோவில்ல நம்ம எல்லாரையும் விட அண்ணாமலை அம்மாவுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அவங்களே திருவிழால இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நாங்க மட்டும் எப்படி இருப்போம்? நாங்களும் கிளம்புறோம். ஏங்க, அவங்க எல்லாம் நம்ம ஊரை பத்தியே கவலைப்படாம போனாங்க. நீங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே போனா என்னங்க அர்த்தம்? என்னது, ஊர் மக்களை பத்தி கவலைப்படலையா? அவங்கள பத்தி உனக்கு என்னையா தெரியும்? வெண்ணிலா, வருண் வெளியில போன் பேசிட்டு இருக்கான். போய் அவனுக்கு பிரசாதம் கொடு. போமா, போய் கொடு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. இங்க பாரு, முதல்ல இப்படி எல்லாரும் முன்னாடி டிராமா பண்றதை நிறுத்து. இப்படி பண்ணி பண்ணி தான் என்ன இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. ஏய், இன்னும் எதுக்கு இப்படி நடிக்கிற? உன் கையால பிரசாதம் வாங்கிட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. இன்னொரு தடவை என் முன்னாடி வராத. வருண் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இங்க இவ்ளோ பேருக்கு முன்னாடி எதுவும் கேட்க வேண்டாம்.